பொம்மணியம்மா அறக்கட்டளையினுடைய கல்வி செயற்பாடுகளில் ஒன்றான சாரண மாணவர்களுக்கான சீருட வழங்கும் இந்த நிகழ்விலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற உயரப்புலம் மெதரிஸ் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையுடைய அதிபர் அவர்களே, பொம்மணியம்மா அறக்கட்டளையினுடைய ஆலோசகர் மயில்வானமையா அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களான ஏசாசன் ஐயா, ரூவி மிஸ், தினேஷ், தவசங்கரி உட்பட ஏனைய இந்த பாடசாலையுடைய பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொம்மணியம்மா அறக்கட்டளை தன்னுடைய கல்வி பணிகளில் ஒன்றான இந்த மாணவர்களுக்கான சாரண சீருடைய வழங்குகின்ற நிகழ்வு இந்த பாடசாலையிலே வழங்கி வைப்பதை உண்மையிலேயே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம். அன்றாடம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு இடர்படுகின்ற பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு அவர்களையும் தலைமைத்துவ பண்புமிக்க ஏனைய மற்ற சமூகங்களை மதித்து வாழக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடான சாரண மாணவர்களுக்காக இந்த சீருடையை வழங்குவதை உண்மையிலே நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். இதற்கான நிதியுதவியை பொம்மணியம்மா அறக்கட்டளையினுடைய சர்வதேச தமிழ் வானொலி நேயரான திருமதி செல்வராணி நடராஜ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இதற்கான நிதியுதவியை வழங்கியிருக்கின்றார். உண்மையிலே வயது போன நேரத்திலே தன்னுடைய உழைப்பின் ஒரு சிறு பகுதியை இந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக அவர் தந்திருக்கின்றார். இதை தன்னுடைய செலவுகளுக்காக வச்சு வெளிநாட்டில் சந்தோஷமா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்க முடியும். ஆனால் புலம்பெயர்ந்து வாழ்ந்த போதும் எங்களுடைய உறவுகளின் நினைவுகளோடு இந்த பிறந்த நாளுக்காக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கின்ற செல்வராணி நடராஜா அவர்களுக்கு இந்த பாடசாலை சமூகம் சார்பிலும் பொம்மணியம்மா அறக்கட்டளையினுடைய சார்பிலும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் மேலும் சீரும் சிறப்போடும் நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழ அவரை வாழ்த்தி கொண்டு, மாணவர்களாகிய நீங்களும் அவர்கள் தருகின்ற இந்த உதவியினூடாக உங்களுடைய கல்வியையும் நல்ல ஒழுக்க பண்புகளையும் வளர்த்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நல்ல பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, நான் நினைக்கிறேன் பொம்மணியம்மா அறக்கட்டளை ஏற்கனவே 1500 வினாத்தாள்களை அடித்து தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான மாணவர்களை தயார்படுத்துகின்றது. இந்த வினாத்தாள்களையும் இந்த மாணவர்களும் பயன்பெற்று ஒரு கட்ட மாணவர்கள் பரீட்சையை முடித்திருக்கிறார்கள். நாங்கள் அடுத்த கட்ட வினாத்தாள்களை தயாரிக்கின்ற போதும் இங்கே இருக்கின்ற அந்த மாணவர்களை நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்பதையும், நிச்சயமாக இவ்வாறான பிரதேசங்களுக்கு பொம்மணியம்மா என்ற அறக்கட்டளையின் இந்த உதவி நிச்சயமாக தேவை. அதை அவர் இனங்கண்டு இந்த பாடசாலைக்கு இங்கே வழங்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே என்னுடைய பாடசாலையை பொறுத்தவரையிலே நாங்கள் எல்லாருமே செட்டித்தர மெதரிஸ் மிஷன் என்ற ஒரு அமைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை. எனவே எங்களுடைய சகோதர பாடசாலைகளில் ஒன்றான இந்த பாடசாலையோடு இணைந்து பணியாற்றுவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்தும் ஏனைய கல்வி நடவடிக்கைகளுக்கு இவ்வாறான மெதரிஸ் மிஷன் பாடசாலைகள் நாங்கள் ஒன்றாக இணைந்து சில செயற்பாடுகளை முன்னெடுக்க அதிபரும் எங்களோடு கரங்கோக்க வேண்டும் என்ற நிலையத்திலே நான் அவர்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமதி செல்வராணி அவர்களுக்கு எங்களுடைய சமூகம் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உண்மையிலேயே விசுவாசம் பண்ண தன்னுடைய பல்வேறு வேலைப்பளுக்கு மத்தியில் இவ்வாறான உதவிகளை அவர்களிடமிருந்து பெற்று இவ்வாறான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதில் மிக பிரதானமான ஒருவர் இந்த ராதாகிருஷ்ணன் அண்ணி அவர்கள். அவர் அங்கே செய்கிற தன்னுடைய வேலைகளுக்கு ஊடாகவே பல்வேறு பேர்களோட தொடர்பு கொண்டு அவர்களுடைய பிறந்த நாள், நினைவு நாள் போன்ற நிகழ்வுகளில் அவர்களிடமிருந்து கிடைக்கின்ற நிதியுதவியை பொம்மணியம்மா அறக்கட்டளை ஊடாக இவ்வாறான பணிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். நாளையும் முல்லைத்தீவு பிரதேசத்திலே ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கான உணவு வழங்குகின்ற நிகழ்வு அங்கே இடம்பெற இருக்கின்றது. இவ்வாறு நாளாந்தம் ஏதோ ஒரு பணியை இலங்கை என்ற ஏதோ ஒரு பிரதேசத்தில் நாளாந்தம் பொம்மணியம்மா நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றது. ஆகவே இன்று இந்த பாடசாலைக்கு நாங்கள் சீருடைய வழங்குகின்றோம். மேலும் எல்லோருமே மிக பிஸியான நேரத்தில் இந்த நிகழ்வை நாங்கள் இங்கே ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இதில் பெற வேண்டிய விந்திரண்ணை அவர் தேர்தல் பரப்புரையில் நிற்கிறதால அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அவர் விரும்பியல் என்றால் அவர் தேர்தல் நிகழ்வாக மாறிடும் என்றக்காக அவர் தானாகவே இந்த நிகழ்விலிருந்து இடைவிலகி கொண்டிருக்கிறார். அவராக எங்களோட பொம்மணியம்மா அறக்கட்டளையினுடைய செயலாளர். ஆகவே இங்கே நிகழ்வை அங்கே பாடசாலையை வெளிவாரி மதிப்பீட்டுக்காக வலியக்கல்வி பணிமனை உறுப்பினர்கள் வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்களும் இந்த நிகழ்வை இங்கே ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் அதிபரும் மனம் சுளிக்காமல் இவ்வாறான ஒரு இக்கட்டான நேரத்தில் இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தி
இந்த நிகழ்வை இங்கே நடத்துவதற்கு தன்னுடைய பூரண சம்மதத்தையும் ஏற்பாடுகளையும் செய்த அந்த அவருக்கும் நன்றி கூறி, இதனை ஏற்பாடு செய்த பாடசாலை சமூகத்துக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.